ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் தியரட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ நம்பர் தியரட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம நம்பர் தியரியில் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி படிக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து நம்பர் தியரட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். இதில் நிறைய கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஆனால் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸோடு சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் நம்பர் தியரட்டிக் ஃபங்க்ஷன்றது ஒரு ஃபங்க்ஷன், அதோடைய டொமைன் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்கும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அது டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த இதுலேருந்து இந்த செட்லேருந்து இந்த செட்டுக்கு அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றது இந்த செட்டு டு இந்த செட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் நமக்கு இந்த டொமைன் செட் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக இருந்துச்சுன்னா அது நம்பர் தியரட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுலேருந்து மோஸ்ட்லி இங்கே வந்து எந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் வேணாலும் டிஃபைன் பண்ணியிருக்கலாம். அது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து நம்பர் தியரட்டிக் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. லைக் அந்த ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த இன்டீஜருக்கு நிறைய டிவைசர்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் டிவைசர்ஸ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் டிவைசர்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்பர் தியரட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் படிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் டிவைசர் ஃபங்க்ஷன். ஸோ டிவைசர் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுத்துருக்காங்க, n அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் டவ் ஆஃப் என்னன்றது வந்து நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். டவ் ஆஃப் n அப்படின்றது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அண்ட் சிக்மா ஆஃப் என்னன்றது சம் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். டவ் ஆஃப் என்னன்றது அந்த எண்ணுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் இருக்குது அப்படின்றது. சிக்மான்றது வந்து அந்த நம்பர் ஆஃப் டிவைசர்ஸை ஆட் பண்ணணும். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே n = 12ன்னு கொடுத்துருக்காங்க. டவ் ஆஃப் n அண்ட் சிக்மா ஆஃப் n கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு டிவைசர்ஸ் ஆஃப் 12 எடுக்கணும். டிவைசர்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 எடுத்தோம் அப்படின்னா 1 2 3 4 6 12 இது எல்லாமே வந்து 12ஆல் இது எல்லாமே வந்து 12 டிவைட் பண்ணும். ரைட்? ஸோ இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ டவ் ஆஃப் 12ன்றது 6. சிக்மான்றது சம்மு. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் சிக்மா. ஸோ இதை வந்து நம்ம சின்ன சின்ன வேல்யூஸ், இந்த என்னன்றது சின்ன வேல்யூவாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் என்னோடைய வேல்யூ பெருசாக இருந்தது அப்படின்னா அப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபார்முலா தான் இது. டவ் ஆஃப் எண்ணுக்கு வந்து இது வந்து எப்படி அப்படின்னா, நமக்கு இப்போ என்னன்னு ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. அந்த பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து நமக்கு ஒரு பெரிய நம்பர். ஸோ அந்த பெரிய நம்பரை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருப்போமா, ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருப்போம் இல்லையா. அப்போ அதை வந்து பண்ணி இதை வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் எழுதணும். ஓகேவா? இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே 180 இருக்குது. இப்போ 180 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் எனக்கு 2 × 2 × 3 × 3 × 5ன்னு வந்திருக்கு. அதை நான் எப்படி எழுதலாம்? 2 × 2 3 / 2 5 / 1 இப்படி எழுதியிருக்கேன்ல. இதை தான் வந்து நமக்கு இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. P/1 P1/K1 P2/K2 அப் டு PR/KR வரைக்கும். அதுதான் இங்கே 2² 3² 5/1. ஸோ டவ் ஆஃப் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இங்கே பவரில் என்ன இருக்குது? K1 K2 KR. இந்த பவரில் இருக்கிறதெல்லாம் 1 ஆட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ K1 + 1 × K2 + 1 × K3 + 1 அப் டு KR + 1 எத்தனை வந்திருக்கோ அத்தனை இது போடுவோம். அதே சிக்மா ஆஃப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த கீழே இருக்கிற ப்ரைம் நம்பரையும் சேர்த்து எழுதிடுவோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, P1 பவர் K1 + 1 இங்கே போட்டிருக்கிற அதே இதை இங்கே போட்டிருப்போம். -1 இது வந்து இந்த டேர்முக்கு ஃபுல்லாக -1 டிவைடட் பை P1 - 1. இதே மாதிரி தான் அப் டு PR/KR + 1 - 1 பை PR - 1 இது வரைக்கும் போடணும். இதுதான் வந்து பெரிய இன்டீஜர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு தியரம் இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு என்னன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை நம்மளால் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனாக வந்து நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது அப்படின்னா, அப்போ அந்த எண்ணுக்கு பாசிட்டிவ் டிவைசர்ஸ் இருக்கும் இல்லையா. இங்கே நான் போட்டிருக்கிற மாதிரி இந்த டிவைசர்ஸுமே வந்து நம்மளால் இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த டிவைசஸ் இங்கே இருக்கிற பவர் எப்படி இருக்கும்னா, அந்த டிவைசர்ஸுக்கு பவரில் இருக்கிற A1 A2 A3 இது வந்து இந்த பெரிய எண் அந்த எண்ணுக்கு இருக்கிற பவரை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. AI < KI. ஓகே, ஸோ பேக் டு த எக்ஸாம்பிள். நான் வந்து 180க்கு சொல்லியிருந்தேன். 180 = 2² × 3² × 5/1. அப்போ டவ் ஆஃப் 180 என்ன சொன்னேன்? இந்த K1 + 1 K2 + 1 K3 + 1 ரைட். அப்போ K1 + 1 2 + 1 3, அடுத்து 2 + 1 3, அடுத்து 1 + 1 2. ஸோ 3 × 3 × 2 அதுதான் வந்து டவ் ஆஃப் 180. ஸோ இது வந்து 18 டிவைசர்ஸ் இருக்குது 180க்கு. ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது சம்முக்கு சிக்மா ஆஃப் 180 அதுக்கும் அந்த ஃபார்முலா. அந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லிடணும்? 2² 3² 5/1 இதுதானே இதோடைய ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அதுபடி தான் 2/2 + 1 -1 by 2 - 1 3/2 + 1 -1 by 3 - 1 5/1 + 1 -1 by 5 - 1. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணி
மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சமேஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பெரிய பெரிய நம்பர்ஸ்க்கெல்லாம் கண்டுபிடிக்கணும். இங்கே அடுத்தடுத்து நம்ம பெரிய பெரிய நம்பர்ஸ்க்கு தான் கண்டுபிடிச்சிருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மல்டிப்ளிகேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து டிவைசர் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். மல்டிப்ளிகேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ mn அப்படின்னு சொல்லி நம்ம 2 இன்டீஜர்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா, அப்போ f ஆஃப் m இன்டூ n வந்து f ஆஃப் m இன்டூ f ஆஃப் n அப்படின்னு நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. அண்ட் அந்த mn-உடைய GCD 1 இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மகிட்ட 2 இன்டீஜர்ஸ் இருக்குது, mn அப்படின்னு சொல்லி 2 இன்டீஜர்ஸ் இருக்குது. அந்த 2 இன்டீஜர்ஸோடைய GCD வந்து 1. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம f ஆஃப் m இன்டூ n f ஆஃப் m இன்டூ f ஆஃப் n அப்படின்னு நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேட்டிவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு தியரம் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா டவ் ஆஃப் n அண்ட் சிக்மா ஆஃப் n வந்து மல்டிப்ளிகேட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து mn அப்படின்னு சொல்லி நம்ம 2 இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 2 இன்டீஜர்ஸோடைய GCD 1. ஓகேவா? இப்போது எம்ன்றதை வந்து நம்மளால் ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். என்னன்றதையும் நம்மளால் ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். அப்போ m இன்டூ n அப்படின்றது இந்த 2 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்ஸோடைய மல்டிபிள்ஸ் தான். ஸோ அப்போ இதுக்கு நம்ம டவ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு இந்த பவர்ஸ் +1 போட்டு போவோம் அப் டு kr+1 வரைக்கும். அடுத்தது a1+1 அப் டு ar+1 வரைக்கும் போடுவோம். அப்போது இங்கேருந்து என்ன தெரியுது? இது வந்து டவ் ஆஃப் m உடையது. ஏன்னா mக்கு தான் நமக்கு இப்படி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மீதி இருக்கிற இது வந்து டவ் ஆஃப் n உடையது. ஏன்னா nக்கு தான் நம்ம வந்து q பவர் a1 அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து டவ் ஆஃப் m, n நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் சிக்மா ஆஃப் m, n. சிக்மா ஆஃப் mnக்கு எடுக்கும்போது நம்ம அதே மாதிரி அப் டு pr வரைக்கும் p1 பவர் k1+1 -1/p1 - 1 அப்படின்றது pr வரைக்கும். அண்ட் qக்கு ஒரு செட் வச்சுருப்போம். இந்த ரெண்டுத்தையும் நம்மளால் சிக்மா ஆஃப் m இன்டூ சிக்மா ஆஃப் n எழுத முடியும். ஸோ இதுவுமே வந்து மல்டிப்ளிகேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதான். அடுத்து மோபியஸ் ஃபங்க்ஷன். மோபியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் நம்ம கொடுத்துருக்காங்க n அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மியூ ஆஃப் n அப்படின்னு சொல்லி தான் இந்த மோபியஸ் ஃபங்க்ஷனை நம்ம டினோட் பண்ணுவோம். மியூ ஆஃப் n அப்படின்றது n சப்போஸ் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த n வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா அது 1. ஓகேவா? இஃப் சப்போஸ் ஏதோ ஒரு ப்ரைம் நம்பருடைய ஸ்கொயர் வந்து இந்த எண்ணை டிவைட் பண்ணும், கொடுத்துருக்குற இந்த எண்ணை ஒரு ப்ரைம் நம்பருடைய ஸ்கொயர் டிவைட் பண்ணும் அப்படின்னா அந்த மோபியஸ் ஃபங்க்ஷன் 0. அதே சமயம் அந்த எண்ணுன்றது மல்டிபிள் ஆஃப் ப்ரைமாக இருந்தது அப்படின்னா, லைக் சம் ப்ரைமோடைய மல்டிபிள்ஸாக இருந்துச்சு, நம்மளால் அந்த எண்ணை ஏதோ ஒரு ப்ரைம் நம்பருடைய மல்டிபிள்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அப்போது அதை வந்து -1 பவர் r அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணும். ஓகேவா? -1 பவர் r. இங்கே ஆர்ன்றது வந்து நம்பர் ஆஃப் எத்தனை டிஸ்டிங்க் ப்ரைம்ஸ் இருக்குது அப்படின்றது. p1ன்றது ஒரு டிஸ்டிங்க் ப்ரைம், p2ன்றது இன்னொன்று. அதே மாதிரி pr-ன்றது rth டிஸ்டிங்க் ப்ரைம். அந்த மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சிம்பிள் நம்பர்ஸ் 15 வரைக்கும் பார்ப்போமா? மியூ ஆஃப் 1ன்றது 1. ஏன் அப்படின்னா இங்கே n-ன்றதே நமக்கு 1. இங்கே கொடுத்துருக்குற இந்த 1ன்றது என்னது? n-ன்றது 1ன்றதுனால ஓகே n = 1 மியூ ஆஃப் n என்ன 1 கொடுத்துட்டோம். ஸோ மியூ ஆஃப் n வந்து 1. மியூ ஆஃப் 2க்கு பார்க்கும்போது மியூ ஆஃப் 2ன்றது வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ நம்ம இதை எப்படியும் சொல்லலாம், லைக் 2ன்றது தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்குற என்னன்னு வச்சுப்போம். இங்கே நமக்கு வந்து ஒரு இதை வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 2 பவர் 1 அவ்வளோதான் வரும். அப்போது நம்மளால் என்ன சொல்ல முடியும்? ஒரு ப்ரைம் நம்பர் இந்த எண்ணை டிவைட் பண்ணுது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு 0 ஆன்சர் பண்ணுவோம். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். அதாவது நம்மளால் இந்த 2வை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோன்னா 2 பவர் 1 அவ்வளோதான் வரும். எத்தனை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் வந்திருக்கு? ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு. அப்போ -1 to the power 1. அப்போ -1 to the power 1 என்ன? -1. ஓகேவா? அதே மாதிரி 3க்குமே என்ன வரும்? n3 அப்படின்னா 3யை வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 3 பவர் 1 3 மட்டும் தான், இந்த 1 தான் இருக்குது. அப்போ -1 பவர் 1 -1. 4க்கு பார்த்தோம் அப்படின்னா 4ன்றது என்னன்னு வச்சுப்போம். அப்போது நம்ம ஒரு ப்ரைம் நம்பர் எடுப்போம். 4 வந்து நம்ம 2 ஸ்கொயர்னு சொல்ல முடியும். கரெக்டாக? 2ன்றது என்ன? ப்ரைம். ஒரு ப்ரைமுடைய ஸ்கொயர் வந்து இந்த 4ஐ டிவைட் பண்ணுது. ரைட்டா? ஏன்னா இதோடைய ஸ்கொயர் ப்ரைம் நம்பருடைய ஸ்கொயர் என்ன? 4 வந்து 4 டிவைட் பண்ணுது. அப்போது எனக்கு மியூ ஆஃப் 4 வந்து 0. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்படி. அடுத்தது 5க்குமே வந்து என்ன? n = 5 அப்படின்னா இதை வந்து நம்ம 5 பவர் 1ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோமா? அப்போ இங்கே ஒரே ஒரு 5 தான் இருக்குது. அதனால் -1 to the power 1 அப்படின்னு சொல்கிறோம். இங்கே மியூ = 6. அப்போ n = 6. 6 வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 2 × 3ன்னு எழுதுவோமா? இங்கே 2 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. அதனால் -1 to the power 2 which is equal to 1. அதே மாதிரி 7க்கு பார்த்தோம் அப்படின்னா n = 7 which is equal to 7 power 1. ஸோ அது -1 to the power 1 -1. 8க்கு பார்க்கும்போது 8 வந்து நம்ம எப்படி எழுதும்? n = 8னா 8 வந்து 2 × 2 × 2 ரைட்டா? அப்போ இங்கே எத்தனை 2 × 2 × 2 இருக்குது. ஓகே ஃபைன். அண்ட் 2 × 2 × 2 இருக்குது. அதாவது 2 கியூபு. இது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு ப்ரைம் நம்பருடைய ஸ்கொயரால் இதை டிவைட் பண்ண முடியும் தானே? p ஸ்கொயர். இங்கே வந்து சப்போஸ் 2 ஸ்கொயர் இருக்கும். 2 ஸ்கொயர் என்ன? 4. இந்த 4 வந்து இந்த 8ஐ டிவைட் பண்ணும். கரெக்டாக? அப்போது இது வந்து இது வந்து 0ன்னு வரும். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள்.
என்ன இருக்குது 9மே என்ன ஒரு 9ன்றது என்னன்றது 9ன்னு வச்சுக்கிட்டோம்னா 9ன்றது 3 ஸ்கொயர். ஸோ ஒரு ப்ரைம் நம்பர் 3ன்ற ப்ரைம் நம்பருடைய ஸ்கொயர் இந்த 9ஐ டிவைட் பண்ணுது. அப்போது இது 0. ஓகேவா. அடுத்தது 10 பார்த்தோம் அப்படின்னா 10 வந்து நம்ம 2 × 5ன்னு எழுதலாம் டிஸ்டிங் ப்ரைம்ஸ். அதனால் -1² 1ன்னு வந்துடும். 11ன்றது 11 × 1 11ன்றதே ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஸோ அது -1. அடுத்து 12 பார்த்தோம் அப்படின்னா 12ன்றதை 2 × 3 பவர் 1 கரெக்டாக 2² × 3 பவர் 1. ஸோ இது வந்து எப்படி இருக்குது, இதை வந்து நம்மளால் வந்து ஒரு ப்ரைம் நம்பருடைய ஸ்கொயரால் டிவைட் பண்ண முடியுதா? p², அதாவது 4ஆல் 12 டிவைட் பண்ண முடியும். ஸோ இந்த μ(12) வந்து 0. ஓகேவா. μ(12) வந்து 0. 13ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ப்ரைம் நம்பர், அதனால் -1² -1. 14 எடுத்தோம் அப்படின்னா 2 × 7. ஸோ அந்த 2 × 7 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 1/2 1. 15 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 × 5 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அது 1. இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சிக்மா அண்ட் டோவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம எழுதியிருப்போம். அடுத்தது ஒரு தியரம், மொபியஸ் ஃபங்க்ஷன் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு தியரம் பார்க்குறோம். ஸோ இது நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணணும். இதில் வந்து மொத்தமாக 5 கேஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா m n ரெண்டுமே 1ஆ இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? நம்ம மல்டிப்ளிகேட்டிவ்னா என்ன ப்ரூவ் பண்ணணும்? நமக்கு 2 இன்டீஜர்ஸ் m n அப்படின்னு சொல்லி 2 இன்டீஜர்ஸ் எடுத்துக்கணும். அந்த 2 இன்டீஜர்ஸை எடுத்து இது வந்து ஜிசிடியும் என்னதான் இருக்கணும்? ஜிசிடி ஆஃப் m, n வந்து 1ன்னு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? μ(m, n) is equal to μ(m × n) equal to μ(m × μ(n) அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கிற அந்த 2 இன்டீஜர்ஸும் 1ன்னு வச்சுப்போம். μ(1) என்னது? 1. ஸோ μ(m, n) ரெண்டுமே 1 அப்படின்னா m × n என்னது தான்? 1 தான். ஸோ m × n 1. ஸோ μ(1) 1. அப்போ அந்த 1 நான் வந்து 1 × 1ன்னு எழுதலாமா? இந்த 1ன்றது μ(m) உடையது, இந்த 1ன்றது μ(n) உடையதுன்னு எழுதலாமா? அது அப்போ இதில் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்தது எய்தர் m இல்லைனா n வந்து 1ன்னு வச்சுப்போம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா n 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ m × nன்றது என்ன? n 1 அப்படின்னா m × n எனக்கு m தான். அப்போது இங்கே μ(m × n) is equal to μ(m)ன்னு எடுத்துட்டேன். μ(m)ன்றதை வந்து நான் எப்படி எழுதலாம்? 1 × μ(m)ன்னு எழுதலாமா? இந்த 1ன்றது என்ன? μ(n) உடையது. μ(n × μ)m. அதே மாதிரி தான் m நம்ம வந்து 1ன்னு எடுத்திருந்தாலும் m × n வந்து எனக்கு nன்னு வந்திருக்கும். அப்போ இங்கே μ(n)ன்னு வந்திருக்கும். 1 × μ(n), அப்போ இங்கே μ(m × μ)ன்னு வந்திருக்கும். அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபைட். அடுத்தது கேஸ் 3 என்ன கொடுத்துருக்காங்க? m n டிவைடட் பை p² அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ வந்து m n ரெண்டுமே வந்து டிவைடட் பை p². ஓகேவா. அப்போ இந்த m n ரெண்டுமே வந்து p²ஆல் டிவைட் பண்ணுது அப்படின்னா m × n வந்து p²ஆல் டிவைட் பண்ணப்படும். கரெக்டாக? ஐ ரைட். m n ரெண்டுமே வந்து p²ஆல் டிவைட் பண்ணப்படுதுன்னா m n அதோடைய மல்டிபிள்ஸுமே அதோடைய ப்ராடக்ட்டுமே வந்து p²ஆல் டிவைட் பண்ணப்படும். அப்போ μ(m × n) என்னது தான்? 0 தான். அந்த 0 நான் 2 0வாக போடலாம். அந்த 0 ஒன்று வந்து μ(m) உடையது, ஒன்று μ(n) உடையதுன்னு போடலாம். கரெக்டாக? நெக்ஸ்ட், இஃப் m இஸ் டிவைடட் பை p². ஓகேவா. m மட்டும் p²ஆல் டிவைட் ஆகுது, இல்லாட்டி n மட்டும் p²ஆல் டிவைட் ஆகுது, அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நம்பர் இப்போ வந்து என்கிட்ட m n ரெண்டுத்துல ஏதோ ஒரு நம்பர் எனக்கு p²ஆல் டிவைட் ஆனாலும் இதோடைய மல்டிபிள் m × nன்ற இந்த மல்டிபிளுமே p²ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா இப்போ எனக்கு வந்து m தானே p²ஆல் டிவைட் ஆகுதுன்றேன். அப்போ வந்து நான் இப்போ இந்த m × n நான் p²ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆகி எனக்கு இந்த nன்றது கோஷன்ட்டாக வந்து நிற்கும். கோஷன்ட்டாக வந்து நிற்கும். அப்போது அது வந்து என்ன அர்த்தம்? அதுக்கு டிவிசிபிள் தானே அர்த்தம். நமக்கு வந்து அது ஒரு ஹோல் நம்பராக தான் வந்திருக்கு. அப்போ அது டிவிசிபிள் தானே. ஸோ m × n டிவைடட் பை p². அப்போது எனக்கு வந்து p²ஆல் டிவைட் ஆயிருக்குன்னா μ(m × n) வந்து நான் 0ன்ட்டே போட்டுடலாம். எனக்கு இங்கே ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்க? m டிவைடட் பை p². அப்போ μ(m) 0. அப்போ இந்த 0 நான் 0 × μ(n) எழுதிக்கலாம். இந்த 0ன்றது μ(m × μ)n எழுதிக்கலாம். ஸோ இங்கேயுமே வந்து சாட்டிஸ்ஃபைடு. அடுத்தது m n ரெண்டுமே வந்து ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்டிங் ப்ரைம்ஸ்னு வச்சுப்போம். அப்போ mன்றது எனக்கு p1 p2 p3 அப்படி போகுது, nன்றது q1 q2 q3 அப்படி போகுது. அப்போது நான் இப்போ என்ன எழுதுறேன்? இந்த ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ p1 p2 p3 up to pr into q1 q2 q3 up to qs வரைக்கும் போகும். இப்போ நான் இதோடைய μ(m n) எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு -1r into -1s இப்படி தான் வரும். இந்த -1r μ(m) உடையது, -1s μ(n) உடையது. ஸோ இதுலேயுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போது எனக்கு மொபியஸ் ஃபங்க்ஷன் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் அப்படின்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இங்கே ஒரு நோட் என்ன அப்படின்னா சம்மேஷன் d டிவைட்ஸ் 10 μ(d) அப்படின்னா அதாவது 10உடைய ஃபேக்டர்ஸ். ஓகேவா. 10உடைய டிவைசர்ஸ் எடுத்திருக்காங்க. 10உடைய டிவைசர்ஸ் வந்து டிவைசர்ஸோடைய மொபியஸ் ஃபங்க்ஷனை சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 வரும் அப்படின்றாங்க. ஓகேவா. இங்கே வந்து இந்த 10ன்றது தான் வந்து n. ஓகேவா. இந்த 10உடைய ஃபேக்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 1
2 5 10 இதெல்லாம் தான் வந்து 10 ஃபேக்டர்ஸ். அதாவது இதை எல்லாமே தான் நம்ம இங்கே டிக்கு பதிலாக போட போகிறோம். அப்போ மியூ ஆஃப் 1 ஃபஸ்ட்டு இது என்னது மியூ ஆஃப் 1 ப்ளஸ் மியூ ஆஃப் 2 ப்ளஸ் மியூ ஆஃப் 5 ப்ளஸ் மியூ ஆஃப் 10. அப்போ மியூ ஆஃப் 1ன்றது என்னது? 1ன்றதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிக்கேன் அது 1. 2ன்றது நம்ம வந்து முன்னாடி தான் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தோம் இல்லையா? ஸோ 2ன்றது வந்து என்னது -1⁻1 அப்போ அது -1. 5ன்றதும் -1⁻1 அப்போ அது -1. 10ன்றது என்னது 2 × 5 அப்போ -1⁻2 அது வந்து 1 அப்போ +1. ஸோ இதில் வந்து இந்த -1 +1 கேன்சல், இந்த -1 +1 கேன்சல் ஆக மொத்தத்தில் நமக்கு 0ன்னு வந்துடும். இது ஒரு நோட். ஏன் அப்படின்னா இதை வச்சு நம்ம அடுத்து தியரம் பார்க்க போகிறோம். அதாவது அதை பேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது என்ன தியரம் அப்படின்னா நமக்கு அதே தான் இங்கே சமேஷனில் கொடுத்துருக்காங்களே இதே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 10ன்னு கொடுத்துருக்காங்க, n கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக. ஓகே. ஸோ இன்கேஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? சமேஷன் d டிவைட்ஸ் n. ஓகேவா? d is the divisor of n. d is the divisor of n of mu of d is equal to 0. n greater than 1 இருந்ததுன்னா அது 0. n equal to 1 இருந்ததுன்னா அது 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ப்ரூஃப் பார்க்கணும் இல்லையா? ப்ரூஃப் என்ன? n is equal to 1ன்னு வச்சுப்போம். 1 அப்படின்னா அந்த வந்து சமேஷன் மியூ ஆஃப் d அது வந்து மியூ ஆஃப் 1 அதோட முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் nன்றது இது வந்து என்னது மல்டிபிள்ஸ் ஆஃப் ப்ரைம், ரைட்? அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் ப்ரைம்னு எடுத்தோம் அப்படின்னா மியூ ஆஃப் டி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மியூ ஆஃப் 1 வரும், அப்புறம் மியூ ஆஃப் P1, அப்புறம் P1 ஸ்கொயர் அதே மாதிரி போகும், அப்புறம் P2 ஸ்கொயர் அப்படி போகும், அப்புறம் PR ஸ்கொயர் அப்படி போகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி போடுவோம். அப்போ வந்து நமக்கு இங்கே மியூ ஆஃப் 1க்கு 1 வரும். P ஸ்கொயரால் டிவைட் ஆகுறதெல்லாம் 0ன்னு வந்துடும். அண்ட் இங்கே இந்த -1ன்றது வந்து ப்ரைம், அங்கே வந்து -1 அப்படின்னு இருக்கிற இடத்துல -1ன்னு வரும். ஸோ அது கேன்சல் ஆகி அங்கே 0ன்னு வந்துடும். P⁻k அப்படின்னா அதுவுமே வந்து மியூ ஆஃப் 1 மியூ ஆஃப் P1 மியூ ஆஃப் P ஸ்கொயர் அப்படி போய் மியூ ஆஃப் P⁻k வரைக்கும் வரும். ஸோ மியூ ஆஃப் 1க்கு 1 வந்துடும், Pக்கு வந்து -1 வந்துடும். P ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்துட்டாலே அங்கே 0. P ஸ்கொயரை தாண்டி அப்போ எது வந்தாலுமே அது வந்து அந்த P ஸ்கொயரால் டிவைட் ஆகப்படும். அப்போ அங்கே எல்லாத்துக்குமே வந்து நம்ம 0 தான் போடுவோம். ஸோ அதுவுமே கேன்சல் ஆகி நமக்கு 0ன்னு வந்துடும். ஸோ வந்து நமக்கு வந்து அந்த D 1 இருந்துச்சு n 1 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அங்கே 0 வரும், 1 வரும். n வந்து greater than 1 இருந்துச்சு அப்படின்னா 0 வரும். இதுதான் அந்த தியரம்.